தேர்ஸ்டே மார்னிங். இன்னைக்கு மார்னிங் ஆஸ் யூஷுவல் எந்திரிக்கிறத விட கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன். ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சாலுமே அந்த டைமுக்கு முடிக்க முடியல, கொஞ்சம் அரிபரியாக போகுது அப்படின்றதுனால சீக்கிரமாகவே அலாரம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். நிறைய நாள் அந்த அலாரத்தையும் கட் பண்ணிவிட்டு இன்னும் 10 மினிட்ஸ் தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் எந்திரிக்கிறத விட ரொம்ப லேட்டாகவே நான் எந்திரிச்சிருக்கேன். இது இப்போ மட்டும் இல்லை, ஸ்கூல் டைமில் இருந்தே நான் அலாரம் ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு டைமாக இருக்கும், எந்திரிக்கிறது ஒரு டைமாக இருக்கும். அது அப்படியே பழகிடுச்சு. ஆனால் இன்னைக்கு கட் பண்ணால் நம்ம கண்டிப்பாக தூங்கிடுவோன்ட்டு டக்குன்னு எழுந்துட்டேன். என்ன மாதிரி யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சாம்பாரும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். எப்போ சாம்பார் வச்சாலும் ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்து வர மாதிரி ரெடி பண்ணி வச்சுடுவேன். அதுவும் இந்த காம்பினேஷன் சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு வச்சாலே அது தனி டேஸ்ட். மாங்காய் மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி குழம்புல போட்டோம்னா நல்லா குழையாம எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும். எப்போ சாம்பார் வச்சாலும் கண்டிப்பா இட்லி ஊத்திடுவேன். ஆனா இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எனக்கும் பாப்பாக்கும் மட்டும்தான் அப்படின்றதுனால தோசை வச்சு முடிச்சாச்சு. இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye bye.